ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பராக வந்து நெய் காய்ச்சறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம வந்து மாட்டுப்பால் வாங்கினாக்கா பால் காய்ச்சி அதில் வர ஆடையை எடுத்து வச்சிருந்து சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து சுத்தமான நெய் தயாரிக்கலாம். அது எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கெட் பால்லையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் தெரியலங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு. அதுதான் இப்போ வந்து நாங்கள் மாட்டுப்பால் வாங்குறதால இதில் வந்து இந்த மாதிரி ஆடைப்படியும் இல்லையா, இது வந்து மேலோட இருக்கிறது இந்த மாதிரி வடிகட்டியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இதை எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரே நாளெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே நெய் காய்ச்சிட முடியாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து சேர்த்து வச்சுன்னு வந்தேன். இது வந்து ஒரு 15 நாள் இருக்குங்க. இந்த பாலாடை எடுத்து நான் எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி மூடி போட்ட டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. உடனே வெளியெல்லாம் வைக்கவே கூடாது, உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுமே அந்த கூலிங்கோடவே நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம இது அரைக்கக்குள்ள மேலே வந்து பட்டர் வரும். அதை எடுத்து தான் நம்ம வந்து நெய் உருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாங்க. இல்லை ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மூடி போட்டு மிக்சியில் வந்து நல்லாவே அடித்து எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்க, பட்டர் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்து நிறைய மேலேயே வந்துடுது பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே மேலோட எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த மோர் தண்ணி இல்லாமல் வெறும் பட்டர் மட்டும் மேலோட எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு அடித்ததில் இவ்வளோ பட்டர் தாங்க வந்துடுது. மீதி வந்து மறுபடியுமே நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன், அவ்வளோவா எதுவுமே வரல. அவ்வளோதான் இருந்த பட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு அரிசியிலே வந்தது. இது அவ்வளோதான் வேஸ்ட்டு தான். இப்போ வந்து செகண்ட் பேட்சும் போட்டு அரைச்சிக்கிறேங்க. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்குறதே ஒரு கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாதுகாத்து இதை வந்து சேர்த்து பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு எடுத்து காய்ச்சணுங்க. அப்படியே வந்து நம்ம கேஷுவலாலாம் எடுத்து வேறு பாத்திரத்துலாம் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லா மூடி போட்ட டப்பாவாக பார்த்து மூடி வச்சிடணும். இது வந்து நான் மறுபடியும் வேறு ஒரு நல்ல தண்ணியிலே போட்டிருக்கேங்க. இதை எடுத்து இப்போ நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கலாம். ஒரு 250 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டரு. இதை நம்ம நெய் காய்ச்சினா எவ்வளோ அளவு வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த மாதிரி முருங்கை இலை வந்து இந்த மாதிரி இனுக்கூட உடச்சி எடுத்துக்குவாங்க. நம்ம நெய் காய்ச்சிட்டு அதில் லாஸ்ட்டாக போட்டு வச்சா நெய் வந்து கொஞ்சம் கெடாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இதை போட்டு தான் காய்ச்சுவாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல, கெடாமல் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் வந்து நெய் காய்ச்சக்குள்ள முருங்கை இலை போட்டு தான் காய்ச்சுவாங்கங்க. ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு காத்துன்னு இருந்தோம்னா அது வந்து எப்போ நமக்கு நடக்கும்னு இருக்குதோ அதுபடி தான் நடக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நான் காய்ச்சிருக்கேன். அது ரொம்ப நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நெய் பட்டர் எடுத்து நெய் காய்ச்சணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. நம்ம வீட்டிலே காய்ச்சணும் அப்படின்றது அது வந்து இப்போ தான் வந்து நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தாலும் அது ஒரு நாள் நடக்கும். அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீருங்க. Boomer uncle. Yes. Come on uncle. இது அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா காய்ச்சி நெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக நெய் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இது இந்த நுரை ஃபுல்லாகவே சுண்டி வந்ததும் நெய் பதத்துக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கை எண்ணெய்க்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த முருங்கை இலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சிடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நுரை கட்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை எடுத்துட்டோம்னா
சூப்பராக ஒரு நெய் வந்து ரெடி ஆகிடும். இந்த முருங்கையிலே நம்ம வெள்ளை சாதத்தோடையோ இல்லை வந்து அப்படியே கூட சாப்பிட்டுலாங்க. அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு. டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி இந்த முருங்கை இலையில காய்ச்சி எடுத்து சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காய்ச்சல் நெய்யை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வாசனை சூப்பராக நல்லா கம கம்மன்னு வருதுங்க நெய் வாசனை. இங்கே பாருங்க இந்த நெய் கலர் எவ்வளோ சூப்பராக, அப்படியே ஒரிஜினல் நெய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நெய் வந்து. இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் காசின நெய் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா.